ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிக்கு லைன். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் இந்த பொருட்களெல்லாம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம். இது செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கருவேப்பிலையை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, ஒரே அரைக்க முடியாது, அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அரைக்கிறது. அதனால் கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுலேயே நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான பொருள்: கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அதை சேர்க்கணும். நம்ம இந்த ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சேர்க்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. ஹேர் ஃபால் பிரச்சனை இது எனக்கு கொஞ்சம் ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, டேண்ட்ரஃப் இருந்தது. நான் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே எனக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் இதை நான் ஹோம்லேயே நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால நான் இதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இது நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. எனக்கு 8 மந்த்ஸில் நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. 3 வீக்ஸுக்குள்ளே ஹேர் ஃபால் பிரச்சனை ஸ்டாப் ஆயிடுது. அதனால் இதை நீங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தரும். சூடு பண்ணிக்கலாம். ஓகே, இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விடணும். இது கொஞ்சம் நல்லா கொதிப்படுற அளவுக்கு இது உங்களுக்கு இந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட கலர் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. இப்போ நல்லாவே மாறிடுச்சு. பார்த்தோம்னா தெரியும், எண்ணெயோட கலரும் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் இதோட சாரெலாம் நல்லா இறங்கு. இதை வச்சு ஓவர் நைட் வச்சுருங்க. ஓவர் நைட் வச்சுட்டு மார்னிங் தான் அது பண்ணோம். அது நல்லா எல்லாம் சாரெலாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த 6 மந்த்து நான் யூஸ் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 6 மந்த் வரைக்குமே இது எந்த அளவுக்குமே கெடுறதில்லை, எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குது. நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண எண்ணெய் எனக்கு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இப்போ அது 3 எனக்கு எப்பயுமே ஒரு 6 லிட்டர் வரைக்கும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு 3 மந்த்ஸ்க்கு வருது. 3 மந்த்ஸ்க்கு வருது. கொஞ்சம் ஹேர் லென்த்தாகவே இருக்கும், அதனால் எனக்கு 3 மந்த்ஸ்க்கு வருது. ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.